இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன்ன்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கரைசல் கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட காய்கறி செடிங்களுக்கு. நம்ம செடியில் பாருங்கள், அவரைக்காய் வந்து எப்படி கொத்து கொத்தாக காய்க்குதுன்ட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் காய்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கரைசலை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. எந்த ஃபர்டிலைசரையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆனால் தான் நான் வீடியோ போடுவேன். இது நம்ம பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக தைரியமாக ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுத்து பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கிடையாது, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. நம்ம கையில் எல்லாமே பியோர்லி ஆர்கானிக் ஹோம்மேடு, இல்லைனா வந்துட்டு நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தாங்க. ஸோ கெமிக்கல் வந்துட்டு நம்ம செடிங்களில் நிறைய யூஸ் பண்ண மாட்டேங்க நான். ஸோ தைரியமாக நீங்கள் வந்துட்டு ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு தோல் இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக இது ஆரஞ்சு சீசன். ஸோ ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுறாதீங்க. கண்டிப்பாக அந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆரஞ்சு தோலெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிக்க போகிறோம். ஃபுல்லாகவே அரைக்க தான் போகிறோம், பேஸ்ட்டு மாதிரி ஆக்க தான் போகிறோம். அதை தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிக்க போகிறோம். சேகரிச்சுட்டு எவ்வளோ ஆரஞ்சு தோல் இருந்தாலும் சேகரிச்சுக்கோங்க. எந்த இதுவும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. எவ்வளோ ஆரஞ்சு தோலாக இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. இதை சேகரிச்சிட்ட பிறகு அடுத்த பொருள் வந்துட்டு நம்ம என்ன சேர்க்குறோன்னா தண்ணி இருக்குது இல்லைங்களா. ஸோ தண்ணி வந்துட்டு ஒரு 2 மக்காவது சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு நான் இன்றைக்கி வெங்காய தண்ணியும் பூண்டு தண்ணியும் ஊற வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி என்ன பண்ண போகிறோம், நல்லா கசக்கிட்டு தண்ணி மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த சக்கையை தூக்கி டஸ்ட்பின்லேயோ இல்லை கம்போஸ்ட் பின்லேயோ சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணி ஆரஞ்சு தோலோட அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நான் இன்றைக்கி சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மூக்கடலை தான். ஸோ மூக்கடலையை வந்து சப்போஸ் நீங்கள் வேக வச்சுருந்தாலும் சரி, இல்லை மூக்கடலை வந்து முழுசாக இருந்தாலும் சரி, பழைய மூக்கடலைலாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மூக்கடலை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வேக வச்ச மூக்கடலையாக இருக்கிறதுனால கையிலேயே போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மூக்கடலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 3 நாள் வந்துட்டு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் மட்டும் நல்லா ஷஃபில் பண்ணி ஓரமாக வச்சு விட்டுருங்க. பாட்டிலில் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். 3 நாள் கழித்து பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்குச்சு இல்லைங்களா. ஸோ ஃபர்டிலைசர் வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நல்லா வந்துட்டு ஃபர்மெண்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம 1 லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்குங்க. நல்லா டைல்யூட் ஆக்கி தான் கொடுக்கணும். ஸோ 10 மடங்கு தண்ணி கலந்து உங்களோட அவரைக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி, பச்சை மிளகா செடின்னு இருக்கிற எல்லா விதமான காய்கறி செடிங்களுக்கும் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து விடுங்க. பெரிய செடியாக இருந்தால் 1 மக்கும், சின்ன செடியாக இருந்தால் 1/2 மகம் கொடுத்து விடுங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா தோல், அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. செடியோட வேர் வளர்ச்சிக்கு ஸ்ட்ராங்காக்க.
அதுக்கு அடுத்தது பூண்டு தோலோ வெங்காயத்தோலோ சேர்த்துருக்கோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்தும் நைட்ரஜன் சத்தும் இருக்குது. அதனால் நிறைய துளிர்கள் எடுத்து காய்களை வந்து பெருசாக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது என்னது, நாட்டு சர்க்கரை. மண்புழு செடியில் இருக்கிற மண்ணில் இருக்கிற மண்புழுவுக்கு நல்ல ஒரு உணவு வந்து நாட்டு சர்க்கரை. அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துருக்கோம், மூக்கடலையில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் வந்துட்டு இத்தனை சத்து இருக்குது. ஸோ அதை வந்து பவுடராகவும் சேர்க்கலாம், இல்லை வேக வச்சு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சு அதை நல்லா மசிச்சுட்டு அதையும் சேர்க்கலாம். இதெல்லாம் ஊற வச்சு நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி ஈல்டிங் கண்டிப்பாக நீங்களும் கொடுக்கலாங்க. எடுத்துட்டு இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள். ரிசல்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.